ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். புதிய மாதத்திற்குள் பிரவேசித்து ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துகிறாருன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை உறுதியை பிடிச்சிக்குங்க. அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. இன்றைக்கி எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த உலகத்தில் ஆபத்து நிறைந்த உலகம் இல்லை, ஆனால் அவர் தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கார். இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மனுஷன் என்னென்னமோ செய்கிறான். தன்னுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்காக நிறைய இன்டேக் எடுக்கிறோம், மெடிசின்ஸ் எடுக்கிறோம், முன்ஜாக்கிரதையாக என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு பாதுகாப்பு என்பது நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அது ரொம்ப அழகாக ஞானியாகிய சாலமோன் 2ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். பொதுவாக அந்த கேடகத்தை யுத்தத்துக்கெலாம் போகும்போது சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கேடகம் என்பது ரொம்ப வலுவானதாய் காணப்படும். எதிரிகளுடைய அம்புகள், அப்புறம் எதிரிகள் அவங்க போடுகிற மற்ற காரியங்களுக்கு தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம் இந்த கேடகம், which is actually meant to safeguard the individual. அப்போ வார்த்தை சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? கேடகமாக இருக்கிறாராம். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார்ல. 8 மாதங்கள் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இந்த மாதமும் நம்மளை பாதுகாப்பார், ஆச்சரியமாக நடத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வசனம் ஒன்று தெளிவாக சொல்லுது, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு கர்த்தரை பாதுகாப்பாருன்னு சொல்கிறது இல்லை. உத்தமனாய் நடந்து, உத்தமனா வித் ஹோலினஸ், பரிசுத்தமாய் சுத்திகரிக்கப்பட்டவனாய். ஏன் இவ்வளோ சொல்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேர் இருக்குது, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்காக ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எவைகளிலிருந்து? பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு தான் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவரை, என்னுடைய நீதினால் நான் ஒர்க் பண்ணி நீங்கள் அது கிடையாது. நம்முடைய நீதினால் ஒரு நாளும் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான குப்பையும் கந்தவமாக இருக்குது எல்லாமே அவருக்கு முன்னாடி. இட் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் ஹிம். ஆனால் ஆண்டவரே, என்னால் நிறைய காரியத்தை செய்ய முடியாது. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையில் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது வரும்போதும் ஆண்டவரை என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பாருங்கள், எனக்கு எத்தனையோ விபத்துகள் நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 83 பேர் சராசரியாக மறித்து கொண்டிருக்கிறார்களாம். ஒரு நாளைக்கு 83 பேர் சராசரியாக மரணம் 83 பேர். அப்போது இப்படிப்பட்ட நாட்களில் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஆச்சரியமாக நடத்துகிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவரை நமக்காக வாழ்வதற்கு கிருபைதாங்க, உத்தமனாய் நடக்க கிருபைதாங்க ஆண்டவரை. உத்தமனா அதுதான், பிளேம்லெஸ், பரிசுத்தமானவன், சுத்திகரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த காலவெளியில் கேட்குறீங்களா, ஆண்டவரை அப்படி நான் வாழ்வதற்கு என்னால் முடியாது, ஆனால் உங்கள் கிருபையால் என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக அழகாக அவங்கள ஆச்சரியமாக நடத்துவார். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு கேடகமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். எத்தனையோ விதமான பொல்லாத கிரியைகளுக்கு அவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய தொழில்களை எல்லாவற்றுக்கும் ஒரு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாக்க இந்த இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.